Good morning, students. Today we are in the last chapter in the 12th standard commerce, that is Company Secretary. 28th chapter, Company Secretary. Who is a Company Secretary? நிரும செயலர் என்பவர் யார்? Company Secretary. A company is an artificial person, though a company is a legal entity. நிருமம்ங்கிறது ஒரு சட்டம் உருவாக்கிய புனைவு நபர்னு சொல்கிறோம். சட்டப்படியாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் நிருமம். A company is an artificial person, though a company is a legal entity. நிருமம் என்பது சட்டப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு நபர். It has no physical personality such as neither mind nor body of its own. சட்டப்படியாக உருவாக்கப்பட்டாலும் அந்த நிருமத்திற்கு மனசோ அல்லது அந்த உடல் அமைப்போ நிருமத்திற்கு கிடையாது. It has no physical personality such as neither mind nor body of its own. சட்டப்படியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் நிருமத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு உருவம், ஒரு அமைப்பு, ஒரு உடல் அமைப்பு, மனசுங்கிறது கிடையாது. Though not visible, company having an image or appearance exists only with its rules and bylaws. கம்பெனியை உருவாக்கப்பட்டாலும் கம்பெனி கண்ணால் பார்க்க முடியாது, சட்டம் உருவாக்கிய புனையும் நபரை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் அதற்கு ஒரு உருவம் வருகிறது. எப்படி அந்த உருவம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய விதிகள் மூலமாகவும் சட்ட விதிகள் மூலமாகவும் அந்த நிருமத்தை செயல்படுத்துவதற்கான விதிகள் மூலமாகவும் நிரும சட்டத்தின் மூலமாகவும் அந்த நிரும அமைப்பு ஒரு இமேஜ், ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. Though not visible, company having an image or appearance exists only with its rules and bylaws. Any company cannot act itself. It needs one or group of people to operate. ஒரு கம்பெனி சட்டப்படியாக உருவாக்கப்பட்டாலும் அந்த நிருமம் தனித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாலும் அது எப்படி செயல்பட முடியும்? அதை செயல்படுத்துவதற்கு ஒருவரோ ஒரு குழுவோ ஒரு கூட்டமைப்போ தேவை. Any company cannot act itself. It needs one or group of people to operate it. Besides operating the company, there are number of functions holding responsibility and needs to take care, such as directing the workforce towards productivity, managing the smooth functioning, supervising the overall performance of the company. நிருமத்தை செயல்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் இயக்குவதற்கும் சீரான அதனுடைய செயல்பாட்டிற்கும் ஒரு குழுவோ ஒரு நபரோ தேவைப்படுகிறது. அவர் தான் நிரும செயலர். நிருமத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பினை பெற்றுள்ள ஒரு நபர், அவர் நிரும செயலராக கருதப்படுகிறார். The person who is responsible for the general performance of an organization is called company secretary. The person who is responsible for the general performance of an organization, ஒரு நிறுவனத்தினை செயல்படுத்துவதற்குரிய பணியை மேற்கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பான ஒரு நபரே நிரும செயலர் என்று அழைக்கப்படுகிறார். The person who is responsible for the general performance of an organization is called company secretary. The key managerial person. Company secretary is also a key managerial person. The key managerial person who runs the company is called with different titles. Directors, managers or secretary. இவங்களெல்லாம் கீ மேனேஜரியல் பர்சன், நிர்வாக பொறுப்பில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு இயக்குநர்கள், மேலாளர், நிரும செயலர் அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே நிரும செயலருங்கிறவர் ஒரு கீ மேனேஜரியல் பர்சனாக இருந்து அந்த நிருமத்தை செயல்படுத்துகிறார். The word secretary has originated in Latin. லத்தீன் மொழியில் உள்ள ஒரு வார்த்தையிலிருந்து தான் தி செக்ரட்டரிங்கிற ஆங்கில சொல்லானது உருவாக்கப்பட்டது. The Latin word secretarius, which means secret. லத்தீன் மொழியில் செக்ரட்டேரியஸுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையிலேருந்து தான் செக்ரட்டரிங்கிற வார்த்தை பெறப்பட்டது.
அந்த செக்ரட்டேரியஸ்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா சீக்ரெட், ரகசியம். நிறும அமைப்பில் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும். தொழில் ரகசியங்கள் இருக்கும், அலுவலக ரகசியங்கள் இருக்கும், மற்றவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடாத சில தகவல்கள் இருக்கும். அதையெல்லாம் பேணி பாதுகாத்து அந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்றக்கூடிய ஒரு நபர் தான் செயலர்னு சொல்கிறோம். The word secretary has originated in Latin. The Latin word secretarius, which means secret. இதை ஒரு மதிப்பெண்ணில் உங்கள்கிட்ட கேட்கலாம். The word Latin word secretarius, which means dash அப்படின்னு கேட்கலாம். அந்த fill in the blanksல 1 மார்க்கில் கேட்கலாம். அதனால் இந்த செக்ரட்டேரியஸ்ங்கிறதுக்கு சீக்ரெட் அப்படிங்கிற பொருள் உண்டு. செக்ரட்டேரியஸ்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் செக்ரட்டரிங்கிற வார்த்தை பெறப்பட்டது. As we know, secret refers to something which is not disclosed and kept as confidential. மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அந்த தகவல்களை அவரே வைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, மந்தனம் வாய்ந்த அந்த தன்மை, ரகசியத்தன்மை, அதை தான் நம்ம சீக்ரெட்னு சொல்கிறோம். Some information should be kept very confidential in all the companies. நிறைய கம்பெனியில் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கும். Hence, a person is appointed to perform the activities which are confidential in nature and manage the day-to-day business affairs of the company. ரகசியங்களை பாதுகாப்பதற்கும் நிறும செயல்பாட்டிற்குமாக அன்றாட அலுவல்கள், அமைச்சு பணிகளை பார்ப்பதற்குமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நபரை நிறும செயலராக கருதப்படுகிறார். A person who steers the company holding the administrative, financial and overall performance of the company is called company secretary. Company secretary என்ன செய்கிறார்னா பணிகளை முடுக்கி விடுகிறார். நிர்வாக பணிகளை, நிதியியல் பணிகளை, அந்த நிறுவனத்தினுடைய பணிகள் அனைத்தையும் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் கால்டு கம்பெனி செக்ரட்டரி. இந்த கம்பெனி செக்ரட்டரிங்கிறவர் சாதாரண அலுவலர் இல்லை, இவர் ஒரு முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நபராக கருதப்படுகிறார். இதுக்கு ஒரு டெஃபினேஷன் அக்கார்டிங் டு Section 2, subsection 24 of the Companies Act 2013 defines நிறும செயலருங்கிறதுக்கு இந்திய நிறும சட்டம் 2013 செக்ஷன் 2 உட்பிரிவு 24 ஒரு வரைவிலக்கணத்தை தருகிறது. Company secretary or secretary means any individual possessing the prescribed qualifications appointed to perform the duties which may be performed by a secretary under this act and any other ministerial or administrative duties. நிர்வாக பணிகளை செய்வதற்கும் அமைச்சு பணிகளை செய்வதற்கும் செயலருக்குரிய தகுதிகளை பெற்று அந்த நிறுவனத்தில் செயலராக நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை முறையாக மேற்கொள்ளக்கூடிய நபரையே நிறுவ செயலர்னு சொல்கிறோம். செக்ரட்டரி மீன்ஸ் எனி இண்டிவிஜுவல். செக்ரட்டரிங்கிறவர் இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும், தனிப்பட்ட நபராக தான் இருக்கணும். ஒரு கூட்டமைப்பாக இருக்க முடியாது, ஒரு குழுவாக இருக்க முடியாது, ஒரு கம்பெனியாக இருக்க முடியாது. செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர் he must be an individual possessing the prescribed qualification. குறிப்பிட்ட தகுதி, சட்டம் குறிப்பிட்ட தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். Any individual possessing the prescribed qualifications appointed to perform the duties which may be performed by a secretary under this act and any other ministerial or administrative functions. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ், அமைச்சு பணிகளையும் நிர்வாக பணிகளையும் அலுவலக பணிகளையும் திறமையாக செய்வதற்காக நியமிக்கப்படும் நபர் செயலருக்குரிய தகுதிகளை பெற்று செயலராக நியமிக்கப்பட்டு அவர் பணியாற்றுகிறார். அக்கார்டிங் டு எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் கம்பெனி செக்ரட்டரிக்கு ஒரு விளக்கம் தர்றாங்க. According to explanation from Oxford Dictionary, a secretary is a person who is employed to conduct the correspondence on behalf of an individual or a company and also to execute filing, documentation and administrative functions. செயலருங்கிறவர் ஒருவர் சார்பாகவோ அல்லது ஒரு அமைப்பின் சார்பாகவோ பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர். கடித தொடர்பான பணிகளை, அலுவலக பணிகளை, அதே மாதிரி கோப்பிடும் பணிகளை,
அந்த ஆவணங்களை கையாளக்கூடிய பணிகளை, நிர்வாக பணிகளை செய்யக்கூடிய நபரை தான் நாம் செக்ரட்டரின்னு சொல்கிறோம். Now let us see the qualifications of company secretary. What are the qualifications for a company secretary? கம்பெனி செக்ரட்டரிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை ஐசிஎஸ்ஐங்கிற நிறுவனம் நடத்துகிறது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி, அந்த நிறுவனத்தில் சேர்ந்து தேர்வு எழுதி அந்த கோர்ஸை முடித்து அந்த நிறுவனத்தில் மெம்பர்ஷிப்பு பெற்றவரை, உறுப்புமை பெற்றவரை தான் நம்ம கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்ல முடியும். சின்ஸ் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1994, only a person having prescribed qualification can be appointed as a appointed as a company secretary for a company. ஒரு கம்பெனிக்கு கம்பெனி செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னு சொன்னால், நிறும செயலரை நியமிக்கணும்னு சொன்னால், இந்த 1994 இந்திய நிறும திருத்த சட்ட திருத்தத்தின்படி உரிய தகுதிகளை பெற்ற ஒரு நபரை தான் நிறுவனத்தினுடைய செயலராக நியமிக்க முடியும். அது என்ன உரிய தகுதிகள் அப்படின்னா, இந்த ஐசிஎஸ்ஐ அந்த நிறுவனத்தில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி அதில் மெம்பர்ஷிப்பு பெற்ற ஒரு நபர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அதில் உறுப்புமை பெற்ற ஒரு நபரை தான் கம்பெனி செக்ரட்டரியாக நியமிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டாச்சுட்டரி குவாலிஃபிகேஷன், ஹீ ஷுட் ஆல்சோ ஹேவ் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஸ் மே பி நெசசரி டு கண்டக்ட் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் சட்டப்படியான தகுதிகளோட இன்னும் சில தகுதிகளையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏ செக்ரட்டரி அப்படிங்கிறப்ப ஸ்டாச்சுட்டரி குவாலிஃபிகேஷன், அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்டாச்சுட்டரி குவாலிஃபிகேஷனுங்கிறது கம்பெனி ஹேவிங் எ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹5 crore ஆர் மோர், 5 கோடி ரூபாய்க்கு மேலே செலுத்தப்பட்ட பங்கு முதலுடைய நிறுவனங்கள் அந்த நிறுவன செயலரை நியமிக்க வேண்டும். இன் கேஸ் ஆஃப் எனி அதர் கம்பெனி 1 ஆர் மோர், மற்ற கம்பெனிகளில் இதை மாதிரி நியமிக்கலாம் அல்லது வேறு தகுதிகளை பெற்றவரை நியமிக்கலாம். அடுத்து, அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, a company secretary must possess the qualifications prescribed by the central government from time to time. மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு ஒப்ப நிறும செயலரை பணியமர்த்த வேண்டும். The qualifications prescribed by the company secretaries qualifications rules 1975 for the secretary of a company. அதாவது மத்திய அரசாங்கம் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்குது, என்னென்ன தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். இன் கேஸ் ஆஃப் எ கம்பெனி ஹேவிங் எ பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் 5 crore ஆர் மோர், the secretary must possess the member of ICSI. member of ICSI அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நிறும செயலர் நிறுவனத்தில் பதிவு பெற்ற ஒரு நபர், உறுப்புமை பெற்ற ஒரு நபரை தான் நாம் நிறும செயலராக நியமிக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், நிறுவனத்தினுடைய பங்கு முதல் 5 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் நிறும செயலராக நியமிக்கக்கூடிய நபர் இந்த ஐசிஎஸ்ஐயில் பதிவு பெற்ற ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும். அதான் அந்த செயலர் நிறுவனத்தில் அந்த செயலர் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி அந்த ஐசிஎஸ்ஐயில் உறுப்புமை மெம்பர்ஷிப்பு பெற்ற ஒரு நபரை தான் நம்ம கம்பெனிக்கு செக்ரட்டரியாக நியமிக்க முடியும். A person who is a member of the Institute of Chartered Secretaries of London. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லண்டனில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை பதிவு பண்ணி பாஸ் பண்ணி அந்த லண்டன் நிறுவனத்தில் உள்ள கம்பெனி செக்ரட்டரி நிறுவனத்தில் பதிவு பெற்று இருக்கக்கூடிய உறுப்புமை பெற்று இருக்கக்கூடிய நபரை செயலராக நியமிக்கலாம். அதாவது இந்தியாவில் தேர்வாகி ஐசிஎஸ்ஐயில்
மெம்பர்ஷிப் பெற்றவரை நியமிக்கலாம். அல்லது லண்டனில் இதே படிப்பை படித்து கம்பெனி செக்ரட்டரிக்கான படிப்பை படித்து லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் பதிவு பெற்றுள்ள ஒரு நபரை கம்பெனியினுடைய செக்ரட்டரியாக நியமிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எனி அதர் கம்பெனி, மற்ற கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் மோர் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் ஷல் ஹாவ் டு பி பொசஸ்டு பை த செக்ரட்டரி. மற்ற நிறுவனங்களில் யார் 5 கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள நிறுவனங்களில் யாரை நியமிக்கலாம்னா குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைடு இன் கிளாஸ் ஏ அண்ட் அபவ். ஏற்கனவே சொன்ன அவரே நியமிக்கலாம். ஐசிஎஸ்ஐயில் பாஸ் பண்ணவரையோ இல்லை லண்டனில் மெம்பர்ஷிப் பெற்றவரையோ நியமிக்கலாம். ஏ டிகிரி இன் லா கிராண்டட் பை எனி யூனிவர்சிட்டி. சட்டத்தில் ஒரு சட்டப்படிப்பு ஒரு பட்டம் பெற்ற ஒரு நபரை நம்ம கம்பெனியில் செக்ரட்டரியாக நியமிக்கலாம். மற்ற நிறுவனங்களில் மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சிஏ முடித்தவங்களை, இந்தியாவில் சிஏ முடித்தவங்களை, ICAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, சிஏ முடித்தவங்களை மற்ற கம்பெனிகளில் நிறுவன செயலராக நியமிக்கலாம். மெம்பர்ஷிப் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICWAI, இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ICWAI, அந்த தேர்வில் பாஸ் ஆகி தேர்ச்சி பெற்று அந்த நிறுவனத்தில் பதிவு பெற்ற ஒரு நபரை நம்ம பிற நிறுவனங்களில் 5 கோடி ரூபாய்க்கு கீழே உள்ள செலுத்தப்பட்ட பங்கு முதலுடைய நிறுவனங்களில் கம்பெனி செக்ரட்டரியாக நியமிக்கலாம். A postgraduate degree or diploma in management, a postgraduate degree or diploma in management or commerce. காமர்ஸில் வணிகவியல் படிப்பில் முதுகலை படிப்பு படித்தவரையோ இல்லை பட்டய படிப்பு படித்தவரையோ இல்லை மேலாண்மையில் முதுகலை படிப்பு பட்டய படிப்பு படித்தவரையோ நம்ம நிறுவனங்களில் செயலராக நியமிக்கலாம். A postgraduate degree or diploma in management or commerce granted by any university or the Indian Institute of Management. IIMல பாஸ் பண்ணியிருக்காரு, டிப்ளமா வாங்கியிருக்காரு, அவரை அந்த கம்பெனிக்கு செக்ரட்டரியாக நியமிக்கலாம். A diploma in company law granted by any Indian law institute. சட்ட நிறுவனத்தில் சட்டக்கல்வி பயின்று பட்டயம் படிப்பு பயின்று தேர்வு பெற்ற ஒரு நபரை நம்ம நிறுவனத்தில் கம்பெனி செக்ரட்டரியாக நியமிக்கலாம். மற்ற அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கம்பெனி செக்ரட்டரிக்கு மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் கம்பெனி லா பற்றி அவர் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். கம்பெனி லா நிறுவன சட்டம் பற்றி அறிவு நிரம்ப பெற்றவராக இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் மெர்கண்டைல் லா வணிக சட்டங்களை பயின்றவராக இருக்க வேண்டும். வணிக சட்ட அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் எக்கனாமிக் லாஸ் பொருளாதார சட்டங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் கணக்குகள் எப்படி பராமரிக்க வேண்டும் பற்றிய செய்திகள் தெரிந்தவராக இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் லேபர் லாஸ் பணியாளர் சட்டங்களை பயின்றவராக இருக்க வேண்டும். நாலேஜ் ஆஃப் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அலுவலக மேலாண்மை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.